நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா மார்கன் படம் பார்த்துட்டு வந்தேன். நம்ம விஜய் ஆண்டனி அண்ணனோட படம், ஃபாத்திமா விஜய் ஆண்டனி அவங்க ப்ரொடக்ஷனு. இந்த படத்தில் வந்து ஒரு ரேசிசம்மை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கலரை அசிங்கப்பட்டது அதை வச்சு ஒரு நல்ல இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி நல்லா இருந்தது. ட்விஸ்ட் அண்ட் பேக்ஸ் நல்லா இருந்தது. ஒரு சைக்கோ மர்டர் த்ரில்லர் மூவி தான். விஜய் ஆண்டனி அண்ணன் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, ஹீரோயின்ற அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நம்ம பிரிகிடா பிளாக் ஷிப்பில் ஆஹா கல்யாணம் யூடியூப் சேனலில் பிரிகிடா அவங்க தான் ஒரு லீட் ரோல் எடுத்து பண்ணிடுறாங்க ஹீரோயினா. அவங்களும் போலீஸு, விஜய் ஆண்டனி அண்ணனும் போலீஸு. இவங்க மர்டர் மிஸ்ட்ரி கொலை கேஸாக கண்டுபிடிப்பாங்க. அதுதான் விஜய் ஆண்டனி வந்து அண்ணன் வந்து ஆக்சுவலி பாம்பேயில் வந்து ஒரு போலீஸாக இருப்பார். அவரோட ஃபேமிலியில் இருப்பார். அவங்க அம்மா யாருன்னு காட்டலை, அந்த அவர் ஒய்ஃப் யாருன்னு. ஆனால் தன்னோட பொண்ணு வந்து டாக்டர் படிக்கிற MBBS காலேஜில் படிக்குது. அந்த பொண்ணு வந்து ரேகிங் பண்ணுவாங்க. அதான் ஸ்கூல் காலேஜ் படித்தா பசங்களாம் ரேகிங் பண்ணுவானுங்களா பொண்ணை, அந்த மாதிரி ரேகிங் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வீடியோ கால் பண்ணி அவன் ஃப்ரெண்டு மூலியமாக, அவங்க அப்பாவோட அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு மூலியமாக வீடியோ கால் பண்ணி காட்டு எங்கள் அப்பா போலீஸு. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா தன்னோட பொண்ணை வந்து கொன்னுடுவாங்க. அந்த ஒரு ஊசி மாதிரி செலுத்தி, ட்ரக்கெட்டிக் ஊசி மாதிரி செலுத்தி உடம்பு ஃபுல்லாக கருப்பாயிடும். ஸோ அந்த கருப்பான்ற மாதிரி அந்த ஊசியை ஃபுல்லாக கொன்னுடுவாங்க அந்த அவரோட பொண்ணை. அதே மாதிரி கேஸு இங்கே சென்னை தமிழ்நாட்டில் மாட்டியிருக்கு சொல்லிட்டு பாம்பேலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கின்னு சென்னையில் மறுபடியும் போஸ்டிங் சேர்றாரு. அங்கே சென்னையில் வந்து சென்னையில் வந்து போஸ்டிங் சேர்ந்த உடனே அந்த தன்னோட பொண்ணுக்கு நடந்த அதே மாதிரி அந்த ட்ரக்கு இன்ஜெக்ஷனை வச்சு உடம்பு பூரா கருப்பான தோற்றத்தில் இருக்கும்போது தன்னோட பொண்ணு இறந்தாலும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு பொண்ணு இறந்துச்சு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் கேஸை கண்டுபிடிக்கிறாரு. இன்டர்வல்லாம் சும்மா வேறு லெவலில் இருந்தது. செம சைக்கோ த்ரில்லர் க்ரைம் மர்டர் ட்விஸ்ட்டு தான் படம். கட்சியிலே நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம், ஒருத்தன் வில்லனாக இருப்பான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம். பார்த்தா படத்தில் அப்டேட் ட்விஸ்ட் டபுளாக வேறு மாதிரி நம்ம நினைக்காதவங்க வில்லனாக இருப்பாங்க படத்தில். ஸோ செம ட்விஸ்டடாக இருந்தது இந்த வீக்கெண்டில். ஸோ ஒரு பொண்ணு தான் வில்லி படத்தில். என்ன வில்லினா அவள் வந்து அந்த பொண்ணு பிளாக்காக இருப்பா, பாய்ஸ் மாதிரி ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு ஷார்ட் ஹேர் வச்சுன்னு இருப்பா சொல்லிட்டு அந்த பொண்ணை ரேசிசம் பண்ணுவாங்க பசங்க. கருப்பு ஒரு பையன் உண்மையாக லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு எதிர்க்கே இன்னொரு பொண்ணு எதிர்க்கே அவன் லவ் பண்ண பொண்ணையும் அவன் அசிங்கப்படுன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து வெள்ளைந்தனடா நீங்கள் அழையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவன்லாம் வெள்ளையை ரசிக்கிறாளோ அந்த பொண்ணு வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுது. ஸோ கருப்பாக இருக்கிறவங்க அழகாக அசிங்கப்படுத்துறியா, கருப்பாக இருக்கிறவங்க அசிங்கப்படுத்துறியா சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளுது. வெள்ளையாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் போட்டு தள்ளுது அந்த பொண்ணு. கடைசியில் அந்த ட்விஸ்ட் டர்ன்ஸ்லாம் உண்மை தெரிய வரும்போது அந்த பொண்ணு விஜய் ஆண்டனி அண்ணன் கிளைமேக்ஸில் டப்புன்னு போட்டு தள்ளுவார். மூஞ்சி போச்சுக்கார. when the world loves the dark the white has in the stars அப்படின்னு ஒரு பழமொழி, அந்த வில்லியோட பழமொழி. அது நல்லா இருந்தது பார்க்க. ஒரு நான் சலீம் திமிரு பிடித்தவன் அந்த ஜானரில் இந்த மார்கன் நல்லா இருந்தது. சொல்ல மாட்டேன், இந்த படத்தில் ஒரு பையன் செம நடிச்சிருப்பான். ஸ்விம்மிங் பூல் கேரக்டர். அவன் ஸ்விம்மரு, தன்னோட சேலம்லேருந்து இருக்கிற ஒரு கேரக்டரு, சித்த வைத்தியமாக அந்த ஒரு அபூர்வ பிறவி. ஃபுல்லாக ஞாபக சக்தி இருக்கும் அந்த பையனுக்கு, மறதியே கிடையாது. அந்த அபூர்வ ஞாபக சக்தி, அந்த கேரக்டர் நல்லா இருந்தது. அந்த பையன் ஏதோ இன்ட்ரடியூசிங் அதியன் ராம்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடியூசிங் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த பையன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான், ரொம்ப நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியலில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் ஃபேமஸாக இருப்பாங்களே அர்ச்சனா குமார், அவங்களுக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தது அந்த பொண்ணு, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. வே டு கோ. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லணும்னா படம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லை, மொக்கன்னு இல்லை, நல்லா இருக்கு படம். மற்றபடி அந்த பையன் நல்லா நடிச்சிருந்தான். அந்த பையனுக்கு ஞாபக சக்தி அதிகமாகிடுச்சு. ஸோ அவனை வச்சு இவங்க அந்த கொலைகாரியை கண்டுபிடிப்பாங்க, கில்லரை கண்டுபிடிப்பாங்க. அந்த பையனோட மூளையை வச்சு ஞாபக சக்தி. அந்த பையன் நல்லா கிராஃபிக்ஸில் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. தண்ணிலேருந்து ஆவி வந்து பறக்கிற மாதிரி அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. தண்ணியிலேருந்து
போய் கண்டுபிடிப்பார் மேர்டரை. அப்புறம் ஆந்தனா அந்த பையனுக்கு பயம், அந்த சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. அந்த மேர்டர் கண்டுபிடிக்கிற சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அந்த பையனும் உயிருக்கு உயிராக ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க. கட்சியில் அவளோட சுயநலத்துக்காக அந்த பையன் 2 பேரோட லைஃப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது தான் திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை. நீ உன்னோட சுயநலத்துக்கு உன் நலனுக்காக மட்டும் நீ அவனை வலுக்கட்டாயமாக அடிமைப்பட்டு இருக்கிறன்னா அது காதல் கிடையாது, வேஸ்ட். அந்த மாதிரி பொண்ணை லவ்வே பண்ணாதீங்க வாழ்க்கையில். 2 பேருக்குமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அட்ஜஸ்ட்மெண்ட், லைஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும் போதாது, லைஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த உன் லைஃபுக்காக அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், கொஞ்சம் அவள் லைஃபுக்காக நீயும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் காதல் வரும், காதல் வந்தால் தான் கல்யாணம் வரும். எடுத்தவங்க கவுத்த சண்டை வரும் தான், சண்டை அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், அவ்வளோதான். அவள் லைஃபுக்காக அந்த பையன் பாட்டுன்னு ஒழுங்காக காலேஜ் படிச்சுன்னு ஒழுங்காக அவனை போயிட்டு அவன் ஹார்மோன்ஸை தூண்டு அவனுக்கு லவ் வர வச்சு கடைசியில் லவ் ஃபெயிலியர் ஆகி அவனை மாத்திரை போட்டுற அளவுக்கு இது ஆக்டிவிஸ்ட். அவனோட லவ் ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக நல்லாவே இருந்தது. அதனால் அந்த மாத்திரையை போட்டு அந்த பேரை ரம்யாங்கிற அவன் லவர் பேரை மறக்கிறான். கடைசியில் அவனை தள்ளி விட்டா வா போகலான்னு சொல்லிட்டு ஒரு பப்பில் பார்ட்டியில் நீ 100 பேர் கூட நல்லா சம்பாதிக்கிற வெல்த்தாக வந்தால் அவனை அசிங்கப்படுத்துவேன் நீ. அதனால் லவ் ஃபெயிலியர் ஆனவனுக்கும் இந்த படம் கொஞ்சம் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கும். இனிமேல் லவ் பொண்ணுங்களாம் சரியில்லை, இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை. எல்லாம் பணம் தான்டா, பணம் சம்பாதிச்சுட்டு போங்கடா, பணம் இல்லாமல் காதல் பண்ணாத, அதான் சொல்லுவேன். மற்றபடி மார்கன் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சா தேட்டரில் பாருங்கள், எல்லாம் ப்ரைம் வீடியோவில் வந்துடும், ஓடிடி பாருங்கள். பாய்.